இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா வெற்றி. ஒரு அழகான பூவே பூவை கட்டிட்டு இருக்கு. கவிதையெல்லாம் சொல்றியே. அப்பப்ப வரும். மே ஐ ஹெல்ப் யூ இன் கட்டிங்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பூ கட்டுறதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இதெல்லாம் பொம்பளைங்க வேலை வெற்றி. அட நீங்க வேற எதுலயுமே இந்த பொம்பளை வேலை ஆம்பளை வேலை கிடையாது பாருங்க. இந்த குழந்தை பெத்துக்கிறது தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும் தாங்க பொம்பளைங்க தனியா பண்ணணும். மத்த எல்லா வேலைகளையும் எல்லாரும் சரிசமமா செய்யணும். இதுல ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்ற வித்தியாசம் கிடையாது. கொடுங்க நான் கட்டுறேன். உனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியுமா வெற்றி? இதுல என்னங்க பிரமாதம்? என் பொண்டாட்டிக்கு நான் தாங்க பூ கட்டி கொடுப்பேன். அவங்களுக்கு தான் பிடிக்கும். பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவதான். கண்ணு வைக்காதீங்க. ஐயே, கண்ணுல வைக்கல. நான் வேணா திருஷ்டி எடுத்துறேன். நல்லா இருப்பீங்க. போதுமா? நன்றி நன்றி. சரி, எத்தனை நாளா இப்படி இருக்கலாம்னு உத்தேசம்? அது ஏன் வெற்றி, நீ இந்த மல்லிப்பூ மட்டும் தான் கட்டுவியா இல்ல எல்லா பூவுமே கட்டுவியா? எல்லா பூவும் கட்டுவாங்க. ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம், காலிஃபிளவர் கொத்தலும் கட்டி கொடுப்பேன். என்ன வெற்றி? என்னங்க சித்திரமும் கைப்புழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு யார் சொன்னாங்க? சரி, யார் சொன்னானே? நல்ல மேட்ரு, அவ்வளவுதான். யார் சொன்னாங்களோ என்னமோ, நீ ஞாபகம் வச்சிருக்கியே. நல்லா பேசுற வெற்றி நீ. ஆனா நீங்க சூப்பரா சமாளிச்சு பேச்சையே மாத்துறீங்க. ஏங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கலாம்னு உத்தேசமா? என்ன கேள்வி? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? பூ கட்டும் போது கூட ஒரு பூவை தனியா வச்சுலாம் கட்ட முடியாது. 2 பூவை ஜோடியா வச்சாதான் கட்ட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பனாவே விஷயத்துக்கு வரேன். எத்தனை நாளைக்கு ஒத்த ஆளாவே தனியா இருக்க போறீங்க? இந்த பாருங்க, நீங்க உங்களோட அண்ணனுக்காகவும் உங்க அண்ணனோட பசங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, செமங்க, டக்கருங்க. ஐ எம் ஹாப்பிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல.